guys, welcome back to my channel. In this video, we 3 ways of linking HTML to CSS. I mean, எப்படி HTML-ஓட CSS-ஐ கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். டைப்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தர அந்த டைப்ஸ் எல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்று இன்லைன், நெக்ஸ்ட்டு இன்டர்னல், நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல். இது 3 வேஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வே நம்ம ஃபஸ்ட்டு இன்லைனும் இன்டர்னலும் நம்ம ஆல்ரெடி HTML வீடியோ போட்டுட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை என்னன்னு தெரிலன்னா கவலைப்படாதீங்க, இப்போ சொல்கிறேன். நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட், ஸ்டைல் டேக்னு 2 வீடியோ போட்டிருக்கோம். கார்டில் தர போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த 2 வீடியோ தான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, சிஎஸ்எஸ் ஃபைலை ரன் பண்ண முடியாது. பிகாஸ் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லைல்ல. இட்ஸ் அ ஸ்டைல் ஷீட். லாங்குவேஜ் கூட இல்லை, ஸ்டைல் ஷீட்டு. அதனால HTML மார்க்கப் லாங்குவேஜுன்றதுனால ரன் பண்ண முடியும். நான் HTML tutorial-குள்ளே போயிருக்கேன். அதுக்குள்ளே நியூ ஃபைல் கிளிக் ஃபஸ்ட்டு. நியூ ஃபைலுக்குள்ளே சின்டாக்ஸ் HTML தரேன், CSS தரல, HTML தரேன். நான் இது ஒவ்வொன்றையும் சொல்கிறேன். அண்ட் இதில் இருக்க பிரச்சனையும் சொல்கிறேன், எதுக்கு 3 இருக்குன்னு. அண்ட் இப்போ HTML 5 டைப் பண்ணலாம். சின்டாக்ஸ் ஒன்றும் செட் ஆகல. linking HTML and CSS. பாருங்க, CSS போட்டாலே லிங்க் CSSன்னு வருது. எடுத்துறேன், இது எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்லைன். இன்லைனுக்கு நம்ம ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பேராகிராஃப் ஸ்னிப்பெட் போடுறேன். ஹாய் I want red color.
ஸோ இப்போ ரன் பண்ண ஹாய் ஐ வாண்ட் ரெட் கலர் வந்துச்சு. இதுக்கு கலர் ரெட் கலர் தரணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஸ்டைல்னு போட்டோன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் வருது. இன்லைனில் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இதில் கலர் ஈக்குவல் டு கலர் கோலன் ரெட் தரம் வந்துச்சு. ஓகே, செமிகோலன் போட்டு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. அண்ட் எதுக்கு 3 வைக்கணும்? இந்த இன்லைனே கரெக்டாக தானே ஒர்க் ஆகுது. இன்லைனே வச்சிடலாம் கேட்குறவங்களுக்கு இது என்னன்னா, இந்த இன்லைனில் என்ன ஒரு டிஃபிகல்ட்னா, இப்போது நான் இன்னொரு பேராகிராஃப் டேக் போடுறேன். ஹாய் I also want ரெட் கலர்னு தரேன். இப்போ இதுக்கு ரெட் கலர் வேணும். சேம் ரெட் கலர் தான், ஆனால் இதுக்கு ஸ்டைல் கலர் ரெட்டுன்னு திரும்ப அதே தருவீங்களா? இது ஒரு 2 பேராகிராஃப்ன்றதுனால நம்ம ஈஸியாக தந்துட்டோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு வெப்சைட்டில் இருக்க வெப்பேஜில் எவ்வளோ பேராகிராஃப்ஸ், எவ்வளோ ஹெட்டிங்ஸ், எவ்வளோ இது இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஸ்டைல், இப்போ பேராகிராஃப் டேகுக்கு மொத்தத்துக்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா அது இந்த இன்லைனில் கஷ்டமாக இருக்கும். காப்பி பண்ணணும், அப்புறம் அதை பேஸ்ட் பண்ணினே வரணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இன்லைன் கொண்டு வந்தாங்க. இந்த இன்லைனை நம்ம ஹெட் டேக்குள்ளே தான் போட முடியும். இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ண போகிறோம். இன்லைனுக்கு நல்லா நான் வச்சுக்கோங்க, இன்லைனுக்கு ஸ்டைல் ஆட்ரிபியூட், பட் இன்டர்னலுக்கு ஸ்டைல் டேக். நீங்கள் டைப்பு வேணும்னா கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் பேராகிராஃப் எலமெண்ட் செலக்ட் ஆகுது பாருங்க. நான் போன வீடியோவில் சொன்னல சின்டாக்ஸ், இந்த இதெல்லாம் எலமெண்ட் செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். கலர்னு கொடுத்தா எனக்கு பாருங்க, நான் ப்ராப்பர்ட்டி சஜஷன் ஆகுது கலர் ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. அண்ட் கலர் இப்போது ரெட் வேணுமா எனக்கு? நான் ரெட்டுன்னு நேமில் கூட தந்துக்கலாம். இல்லைன்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்சர்ட் கலர் இருக்கும். இதை கொடுத்து எந்த திக்னஸில் ரெட் வேணும், லைட்டாக இல்லை டார்க்காக, எல்லாத்தையும் தர முடியும். சொன்னா இப்போ பாருங்கள், மொத்தத்துக்கும் கலர் அப்ளை ஆயிடுச்சு.
நாட் ஓன்லி ஃபார் பின் எல்லா டேகுக்கும் இதில் அப்ளை பண்ணுங்க. பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ தரேன். இதை நீங்கள் இன்லைனில் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் பாடி டேகுக்கு ஸ்டைல் பாடி டேக் போகிற ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதே யூஸ் பண்ணலாமே, எதுக்கு எக்ஸ்டர்னல்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, சாரி பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அதுக்கு சாரி. இப்போ எக்ஸ்டர்னல்னு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டைல் எல்லாத்துக்கும் அப்படியாவது ஓகே, பட் ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப்பேஜ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கிளிக் பண்ணால் இன்னொன்று வரும். இன்னொரு வெப்பேஜும் வரும். ஸோ அந்த வெப்பேஜுக்கும் ஸ்டைல் அப்ளை பண்ணணுன்னா, அதுவும் சேம் ஸ்டைல் அப்ளை பண்ணணுன்னா நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். ஒரு வேளை ஒரு 5 வெப்பேஜ் இருந்தால் கூட ஓகே. ஒரு வெப்சைட்டில் ஏகப்பட்ட வெப்பேஜ் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்காக தான் எக்ஸ்டர்னல் கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸ்டர்னலில் நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில் கனெக்ட் பண்ணுவோம் எல்லா வெப்பேஜுக்கும். அந்த ஃபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் டைட்டில் போடும்போது சிஎஸ்எஸ்ன்னு போட்டோம். அப்போயே நமக்கு சஜஷன் காத்துச்சு பாருங்கள். சிஎஸ்என் போடும்போது லிங்க் :CSSன்னு வருது. அண்ட் நம்ம லிங்கிங் போடும் பூரா அந்த லிங்க் வந்துச்சு பாருங்கள். லிங்க்குன்னு இல்லை, லிங்க் ஆட்டம், சிஎஸ்எஸ், ஃபெவிகான், ஆர்எஸ்எஸ், டச். ஸோ எல்லா ஃபைலுக்கும் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம லிங்க் யூஸ் பண்ணுவோம். சிஎஸ்எஸ்ன்னு போட்டோன்னே பாருங்கள் ரெல் ஸ்டைல் ஷீட்டுன்னு வந்துச்சு. நான் இப்போது நானாக டைப் பண்ணி காட்டுறேன். லிங்க் ஸ்னிப்பெட்டுக்கு போனோம்னா இங்கே பாருங்கள் ரெல் ஹெச்எஃப் டைட்டில் டைப் அப்படின்னு வந்துச்சு. இந்த ரெல்லில் என்ன டைப்புன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போட்டு ஒரு ஸ்டைல் ஷீட் சிஎஸ்எஸ்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ அது ஒரு ஸ்டைல் ஷீட் தான். இப்போ நான் ஸ்டைல் ஷீட் வேலையை பார்த்துருக்கேன். எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஹேங்கர் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோமே, ஞாபகம் இருக்கா? ஒரு வேளை ஹேங்கர் டேக்னால் என்னன்னு தெரிலனா நான் கார்டில் தர போய் செக் பண்ணிக்கோங்க. ஹேங்கர் டேக் வீடியோ. ஹெச்ரஃபோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஏதாச்சும் ஹேங்கர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஏதாச்சும் வெப்பேஜ் மற்ற வெப்பேஜுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் google.com. ஆர் நம்மளோட பேஜு இல்லைன்னா நம்ம வெப்பேஜுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு புக் மார்க்குக்கு கொஞ்சம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம புக் மார்க் வீடியோவில் பார்த்தோம். புக் மார்க் என்னன்னு கேட்டால், ஸோ இப்போ நான் இந்த ஃபைலில் HTML சேவ் பண்ண போகிறேன். HTML டியூட்டோரியலில் இதை நான் எது கூட லிங்க் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டைல் ஷீட் .css கூட லிங்க் பண்ண போகிறேன்.
ஓப்பன் பண்ணலாம். HTML tutorial அந்த CSS ஃபைல் எங்கே இருக்குது? CSS ஃபைல்ஸ்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு stylesheet.css. ஸோ நான் இதை எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு HTML tutorial இருக்குமா, CSS ஃபைல்ஸ்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஷீட் .css ஃபைல். இப்போ வந்துட்டு நம்ம ரன் பண்ணால் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. இங்கே தான் linking css.html. ஸோ இது போத் HTML அண்டு CSSலேயோ வரதுனால நான் நார்மலாக போடுற மாதிரி tutorial 34 போட்டுக்கிறோம். பிகாஸ் இதில் நம்ம ஸ்டைல் டேகு, ஸ்டைல் ஆட்ரிபியூட் அண்ட் லிங்க் டேகு 3 டேக் பார்த்துருக்கோம். சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணால் ஒன்றுமே நடக்குது. ஏன்னா நம்ம இன்னொரு stylesheet.cssல ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நான் element செலக்டர் ஓப்பன் பண்ணிட்டு கலர் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி இதுக்கு கலராக ரெட் தானே வேணும், ரெட் தான் தந்துக்கிறேன். இப்போது நீங்கள் ரன் பண்ண முடியாது. இதை சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கோட் பண்ணிக்கும் போது 30 செகண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். நான் இதுக்கு தான் சொன்னேன் அந்த ஆட்டோ சேவ் ஆன் பண்ணிங்கன்னு. இப்போது ரன் பண்ணோன்னா பாருங்கள் ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியுது. ஓகே, இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம CSS டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.